Hi ma, 10th maths lesson 8 statistics and probability la example 8.7 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கண்டினியூ பண்ணி 8.8 உம் பாத்துறலாம். So the amount of that the children have spent for purchasing some eatables in one day trip of a school are 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 னு some ranges கொடுத்துட்டு using step deviation method னு அவங்களே क्वेश्चनல சொல்லிட்டாங்க. சோ நாம அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணனும். Find the standard deviation of the amount they have spent னு சொல்லிருக்காங்க. சோ number of அங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்றேன். ஓகேவா? children have spent for purchasing some eatables in one day trip னு சொல்லிருந்தாங்க இல்லையா? அவங்க யூஸ் பண்ண அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எத்தனை பேர்னா 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? 1 by 1 ரைட் பண்ணிக்கலாம். xi = எழுதி டேபிள் ஃபார்மேட் ரைட் பண்ண போறோம். சோ 5, 5, 10, 15, 20 னு 1 by 1 ரைட் பண்ணிட்டு இதுல மிடில் வேல்யூ சோ 20 என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படினு சொன்னா a ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் சொல்லிருக்காங்கல. சோ அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படினு சொன்னா root of summation di square by n minus summation di by n the whole square. சோ அப்ப di ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? மீன் மெத்தட் x bar நம்ம x bar னா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி number of terms ஆல டிவைட் பண்ணனா x bar கிடைக்கும். இங்க x bar ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா assumption பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இத வந்து a வந்து எடுத்துக்கிறோம் அப்படினு சொன்னா step deviation method. So di value வந்து என்ன பண்றோம்? xi minus a by c சொல்றோம். இந்த இடத்துல நம்ம c யூஸ் பண்றதா என்னது? step deviation method. ஓகேவா? So first என்ன பண்ணிக்கலாம்? xi minus a ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா உங்க புக்ல இந்த ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. நான் அதை காமிச்சிட்டு இத வேண்டாம்னு சொல்றது தான் இங்க ரைட் பண்ணிருந்தேன். இந்த பார்ட் ஃபுல்லாமே வேணாம், எலிமினேட் பண்ணிருங்க. டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க? di xi minus a by c வந்து ரைட் பண்ணா போதும். சோ இந்த காலம் வேணா போட்டு வச்சுட்டு இங்க xi minus a க்கு வேணா இத என்ன பண்ணிக்கலாம்? கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. சோ 5 minus a யோட வேல்யூ 20. சோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -15. Here minus 10 minus 5 0 5 10 35 minus 20 15 40 minus 20 20. ஓகேவா? சோ அப்ப xi minus a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த பிளேஸ்ல divide by c இருக்கு இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? -15 by c யோட வேல்யூ டிஃபரன்ஸ் தான், காமன் டிஃபரன்ஸ் தான் c. இங்க 5 க்கும் 10 க்கும் 5, 10 to 15 க்கு டிஃபரன்ஸ் வந்து 5, 15 to 20 டிஃபரன்ஸ் வந்து 5. சோ அப்போ c value is c is equal to 5 னு ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ divide by 5 that means -3. இங்க -10 by 5 is equal to -2. -5 by -5 -5 divided by 5 1 0 1. இங்க -1 மா -5 by 5 that is equal to -1. ஓகேவா? -10 by 5 கேன்சல் ஆனா -2. so 0 1 0 by 5 is equal to 0, 5 by 5 is equal to 1 and 10 by 5 is equal to 2, 15 by 5 is equal to 3, 20 by 5 is equal to 4. so இந்த values எல்லாம் என்ன find out பண்ணிட்டோம்? di find out பண்ணிட்டோம். இப்போ di square வேணும். so அப்படியே என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் பண்ணிடலாம். -3 into -3 is equal to 9. so -2 into -2 4, 1 into 1 -1 into -1 1 0 1 2 2s are 4 9 16. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா சம் பண்ணனும். இத ஃபுல்லா சம் பண்ணனும்னா that is the summation di, this is summation di square. ஓகேவா? நெகட்டிவ் செப்பரேட்டா, பாசிட்டிவ் செப்பரேட்டா. சோ அப்ப -1 + 1 கேன்சல் ஆயிடும், -2 + 2 கேன்சல் ஆயிடும், -3 + 3 கேன்சல் ஆயிட்டு இங்க என்ன மட்டும் இருக்கும்? நமக்கு 4ங்கற ஆன்சர் மட்டும் இருக்கும். இங்க எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. சோ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? ஆட் பண்ணி தான் ஆகணும். சோ அப்ப 9 + 1 10 14 14 18 19 28 28 38 44. ஓகேவா? ஆன்சர் என்ன கிடைச்சதுமா? 44. சோ டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா summation di square is equal to 44 ன்னு இருக்கு. இப்போ இத எடுத்துட்டு போய் எதுல அப்ளை பண்ண போறோம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலால கொண்டு அப்ளை பண்ண போறோம். அதுவும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ண ஃபார்முலால. சோ அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் is equal to sigma root of summation di square by n. summation di square என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 44 னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். n ஓட வேல்யூ 8
minus summation di ஓட value 4/8 the whole square into c value 5. ஓகேவா? இனி simplify பண்ணணும். That is equal to கட் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு 2 table or 4 table 11/2 4 table ஆல கட் கொடுத்தா 11/2 here 1/2 the whole square means 1/2 into 2 4. ஓகேவா? So root of into 5. So LCM எடுக்கலாம். LCM எடுத்தனா இங்க 4 22 minus 1 into 5. So root of 22 minus 1 நம்போது 21/4 into 5. ஓகேவா? So divide பண்ணா என்ன கிடைக்கும் 5.25 into 5. 5 4s are 20, remaining 1 10, 10ல 2 times இருக்கும். So remaining 2 5 times is root of 5.25 into 5. 5.25 க்கு நம்ம என்ன பண்ணணும் long division எடுத்தோம் அப்படினு சொன்னா என்ன கிடைக்கும் பாருங்க 2 2s are 4 remaining 1 2 5 இங்க 2 2 ஆல மல்டிபிள் பண்ணா 4 so அப்ப 40 something னா 3 times வருமா 3 3s are 9 போயிடுது 4 3s are 12 வராது அப்ப 0.2 2 2s are 4 4 2s are 8 ஓகேவா 2.2 and subtract பண்ணோம் அப்படினா 1 12 8 னா 41 so இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4 4 so again நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் 4100 so அப்ப 4100 வை long divisionல நம்ம எதால டிவைட் பண்றோம் 4 4 9 போட்டுக்கறோம் அப்படினு சொன்னா 9 9s are 81 8 4 9s are 36 36 4 44 க்கு 4 balance 4 again 9 4s are 36 36 4 40 ஓகேவா சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சோ அப்ப 2.29 into 5 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க 9 5s are 45 4 2 5s are 10 10 plus 4 14 balance 1 2 5s are 10 plus 1 11 so answer is 11.45 approximately value ஒன்னு இங்க எப்படி சிம்பிள் போட்டுக்கலாம் ஓகேவா புரிஞ்சுதாமா next 8.8 போலாம் example 8.8 find the standard deviation of the following data 7, 4, 8, 10, 11 and add 3 to all the values then find the standard deviation for the new values okay va standard deviation oda formula மட்டும் ரைட் பண்ணி வச்சிருக்கேன் summation xi square by n minus summation xi by n the whole square நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நார்மலா அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டு அப்புறமா என்ன பண்றோம் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் கூடயும் ஒரு 3 ஆட் பண்ணிட்டு அப்புறமா நியூவா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் என்ன பண்றோம் கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்ல போறோம் so xi value 4 7 8 10 11 ரைட் பண்ணிட்டு அதோட ஸ்கொயர் வேல்யூ 4 4s are 16 7 7s are 49 8 8s are 64 and 10 into 10 100 11 into 11 121 ரைட் பண்ணிட்டோம் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண போறோம் ஓகேவா சோ ஆட் பண்ணா இங்க என்ன கிடைக்குது நமக்கு 14 இருக்கு summation xi value is 40 and summation xi square is equal to ஆட் பண்ணோம் அப்படினு சொன்னா 350 ஓகேவா ஆட் பண்ணி பாருங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க இல்ல சைடுல எழுதி ரைட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க ஓகேவா இத எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணோம் அப்படினு சொன்னா ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா root of summation xi square என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 315 ஃபைண்ட் அவுட் பண்ணோமா டிவைட் பை how many terms 1 2 3 4 5 so அப்ப n ஓட வேல்யூ 5 minus summation xi வந்து 14 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டிவைட் பை 5 the whole square ஓகேவா சிம்பிளிஃபை பண்ணலாம் so 5 ஆல கட் கொடுத்தோம்னா இங்க என்ன கிடைக்கும் நமக்கு 7 times 0 70 minus இங்க 5 ஆல கட் கொடுத்தோம்னா என்னமா இருக்கும் 8 times இருக்குமா 8 5s are 40 so 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா 64 ஓகேவா so subtract பண்ணுங்க 70 ல 64 subtract பண்ணிட்டோம்னா simply 6 ஓகேவா long division methodல 6 க்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ 6 க்கு long division போட்டோம்னா இங்க என்ன கிடைக்கணும் 2 2s are 4 balance 2 point வச்சிட்டு 00 then 2 ஆல மல்டிபிள் பண்ணா here 4 ஓகேவா சோ இங்க ஒரு நம்பர் அப்ளை பண்ணலாம் என்ன நம்பர் அப்ளை பண்ணலாம் 40 4 4s are 16 balance 1 4 4s are 16 plus 1 17 so அப்ப subtract பண்ணோம்னா here 4 9 2 balance so again என்ன பண்ணலாம் 0 0 போட்டுட்டு அப்படியே லென்த்தியா போயிட்டே இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 2 values மட்டும் ரைட் பண்ணிக்கிறோம் so that is the answer is 2.5
2.4 ஓகேவா so sigma is equal to 2.4 approximately இருக்கு now இன்னும் கம்ப்ளீட் ஆகல क्वेश्चन அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினு சொன்னா each and every value கூட 3 ஆட் பண்ண சொல்லிருந்தாங்க so அப்ப add 3 to all the values so new values are என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் 4 plus 3 7 7 plus 3 10 and 8 plus 3 11 10 plus 3 13 11 plus 3 14 அதே மாதிரி இது எல்லாத்தையும் என்ன பண்றோம் 7 ஸ்கொயர் பண்ணனா 49 100 121 169 14 into 14 196 ஓகேவா இவங்களை ஆட் பண்ணலாம் 55 here summation xi square is equal to இவங்களை ஃபுல்லா ஆட் பண்ணனா 635 னு ஆன்சர் கிடைக்குது ஓகேவா so now substitute பண்ணி பார்க்க போறோம் இங்க substitute பண்ணனா என்ன வரும் பாருங்க summation xi square னா 635 கிடைச்சதா n value not the same value தான் 1 2 3 4 5 தான் minus summation xi 55 by 5 the whole square ஓகேவா so இப்ப கட் கொடுத்து ரைட் பண்ணா என்ன வரும் இங்க கட் கொடுத்தனா 1 டைம் பேலன்ஸ் 1 2 டைம்ஸ் 7 127 minus 11 டைம்ஸ் இருக்கும் 11 ஸ்கொயர் பண்ணோம்னா 121 so சப்ட்ராக்ட் பண்ணா என்ன இருக்குது நமக்கு root of 6 so same value தானே அங்கேயும் ஃபைனலா நமக்கு சிக்மா வேல்யூ √6 இருந்தது அத நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 2.4 னு அப்ராக்ஸிமேட்லி வேல்யூ சொன்னோம் so அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற அப்சர்வேஷன்ஸ்ல so add-ஓ sub-ஓ each and every value எல்லா வேல்யூஸ்க்கும் காமனா நம்ம ஆட் பண்ணோம் அப்படி இல்லனா காமனா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் will not change when we add some fixed constant k ஓகேவா otherwise subtraction கூட சேம் ரூல் தான் சோ அப்ப நியூஸ் அப்சர்வேஷனும் நமக்கு என்னதான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டோம் 2.4 னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டோம் ஓகேவாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க Thank you